அப்படிங்க மக்களுங்க சுக்கிட்டின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ட்ரெயின் த்ரீல இருக்க ஹிடன் பிளேசஸ்க்கு தான் போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் அங்கோட கூடனே. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எந்த ஹிடன் பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது தெரியுமா? ஸோ வாங்க எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த காருன்னு கிடையாது, உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ காரோ பைக்கோ எடுத்துக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவுரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செவு தொட்டி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் ஒட்டிக்கோங்க, ஓகேவா? செவு தொட்டிருங்க நல்லா இப்படி ஒட்டிக்கோங்க டிரைவர் சீட்டு பார்த்து. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எக்ஸிட் பட்டன், நீங்கள் கார்லேருந்து வெளியே இறங்குவீங்களே அந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறீங்க. அமுங்கன உடனே என்னடா இது பேஸ்மெண்ட்டா, நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டில் சீக்ரெட் பேஸ்மெண்ட்டா அப்படின்வீங்க. ஆமாம் மக்களே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சத்தியமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது இங்கே இருந்தால் எவனாலையும் நம்மளை. ஸோ இந்த சீக்ரெட் பேஸ்மெண்ட்டில் போய் ஒழிஞ்சுக்கோங்க. ஏதோ போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குதுல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இத்தனை நாள் இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹிடன் பிளேஸ் போக போகிறோம்னா ஒரு செம்மையான ஒரு ஹிடன் பிளேஸ் மக்களே. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம கேமில் ஒரு புது வீடு வந்திருக்கும் தெரியுமா? ஸோ இந்த வீடு தான் அது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஸோ இந்த வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூமே இருக்கு மக்களே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்கு கீழே மேலன்ட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட் ரூமை கட்டி வச்சிருக்காங்க நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் 3D காரன். ஸோ அந்த ரூமுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அந்த ரூமுக்கு இப்போ நம்ம போகணுன்னா நம்மளுக்கு ஒரு பைக் தேவை, ஓகேவா? ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு பிடிச்ச பைக் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடாக போய்க்கோங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு செவுரு இருக்குது இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த செவுரு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த செவுரு இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா, இந்த செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து நான் இப்போ எப்படி திருப்புறேன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த செவுத்தை ஒட்டி போயிருங்க, ஓகேவா? செவுத்து ஒட்டி போனீங்கன்னா ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, அப்படியே வெளியே இறங்கிறீங்க, ஓகே? பைக் விட்டு அப்படியே வெளியே இறங்கிறீங்க. பட் செவுத்து ஒட்டி இப்படி இறங்கணும். ஸோ இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போயிடுவீங்க. நான் ப்ரோ இது வேற மாதிரி இருக்குது ப்ரோ, சத்தியமாக இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு ரூம் இருக்குன்னு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ஸோ இங்கே பாருங்க குட்டி, இங்கே ஒரு குட்டி ரூம், அங்கே ஒரு குட்டி ரூமு. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி சீக்ரெட் ரூம் கட்டி வச்சுக்கிறானுங்க. ஸோ இதுக்கு வந்து போகிறதுக்கு வழி இதே ஒரு வழி மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து கட்டி வச்சிருக்கானுங்க மக்களே. செமையாக இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து எந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போக போகிறோம்னா ரொம்ப ஒரு பாப்புலரான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். என்ன இடம்னு கேட்டிங்கன்னா தெரியாத இடமே இல்லை. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த இடம் தெரியும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சீக்ரெட் பிளேசஸ் இருக்குது. அதை நான் ரெண்டுமே இப்போ நான் காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக இந்த ஜெட்டு தேவை, ஜெட் பேக், ஓகேவா? ஸோ இந்த ஜெட் பேக் எடுத்துக்கோங்க. நேராக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீக்ரெட் பிளேஸ் போக போகிறோன்னா ஜெயிலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஜெயிலுக்குள்ளே எப்படி போகிறதுனே தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. நேராக ஜெட் பேக் எடுத்து செவுத்தோட்டி உள்ளே போயிட்டீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் சீக்ரெட் ஆஃப் த ஜெயிலுக்குள்ளே போகிறது, இதுதான் மேட்ரு, ஓகேவா? ஸோ இப்படி போனீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஜெயிலுக்குள்ளே போயிருவீங்க. இங்கே அவன் தலைவலிக்கும் போல தலையை கை வச்சுட்டு இருக்கிறான், ஆடு ஆடுறான் ஒரு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்ரெட் பிளேஸ் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னு சொன்னல. ஸோ இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இப்போ நான் காமிக்க போகிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வாங்க அந்த சீக்ரெட் பிளேஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு பக்கத்து செவுரு, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இந்த செவுத்துக்குள்ள நேராக ஒட்டிக்கோங்க, பள்ளி மாதிரி ஒட்டி எக்ஸிட் பட்டன் அமைக்கிறீங்க, இதுக்குள்ளே போவீங்க. பட் இந்த மாதிரி சில டைம் நடந்துரும் மக்களே, என்னன்னா பேய் அடிச்ச மாதிரி அடிச்சு விட்றோம். பட் இருந்தாலும் 2வது வாட்டி ட்ரை பண்ணுங்க, உள்ளே போயிடுவீங்க. ஸோ உள்ளே போன ஒன்று ஒரு சீக்ரெட் ரூம் கட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் போலீஸ் ஸ்டேஷனோட சீக்ரெட் ரூம், ஓகேவா? இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தெரியும், பட் வெளியிருந்து நம்மளை யாரும் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம சீக்ரெட்டாக உள்ளேருந்து வாட்ச் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன நடக்குதுன்ட்டு. இது ஒரு செம்மையான சீக்ரெட் பிளேஸ், ஒழிஞ்சுக்கோங்க போயிட்டு. அடுத்தது நம்ம கேமில் இருக்கிற ஒரு செம்மையான ஒரு இடம் மக்களே. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ளூ கலரில் ஒரு டோர் இருக்கும் நம்ம கேமில். ஸோ இந்த பில்டிங்கிட்ட ஸோ இந்த ப்ளூ டோருக்குள்ளே போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இதுக்குள்ளே போனால் ஒரு பெரிய வீடே இதுக்குள்ளே இருக்குது, சீக்ரெட்டாக ஒளி வச்சுருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் இதுக்குள்ளே போக முடியாது. பட் இப்போ நம்ம பண்ணுற ட்ரிக்கு மூலியமாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள பெரிய வீடே இருக்குது. வாங்க அந்த வீட்டுக்குள்ளே இப்போ தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ காரோ பைக்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரிபேஸ் கீரை போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படியே இந்த டோருக்கு நேராக விடுங்க, ஓகேவா? இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே காரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்கிட்ட விட்டுருங்க, விட்டுட்டு அப்படியே இறங்கிடுங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா
நான் ப்ரோ இது ப்ரோ உள்ள இவ்வளோ பெரிய வீடு இருக்குதா ப்ரோ இந்த டோருக்குள்ளே அப்படின்னுவீங்க. எஸ், இங்கே பாருங்கள், டிவி ஹால் ரூமு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிவி போட்டு சோபாலாம் இருக்குது. ஒரு செம்மையான இடம் மக்களே இது. ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளே போய் பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சிட்டியை ஒளி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த சீக்ரெட் சிட்டிக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இதுவும் ஒரு ஹிடன் பிளேஸ் தான், ஒரு பயங்கரமான ஹிடன் பிளேஸு. ஸோ இதுக்கு நேராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பார்த்தீங்கன்னா உங்களை இந்த ஹிடன் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடும். ஓ மை காட், நம்ம கேமு பூமிக்குள்ளே இவ்வளோ பெரிய சீக்ரெட் சிட்டியா ப்ரோ அப்படின்வீங்க. எஸ், இப்போ நீங்கள் பார்த்த சீக்ரெட் ரூமும் சீக்ரெட் சிட்டியும் ஆக்சுவலாக ஒரு லிங்க். அந்த லிங்க்கை இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த சீக்ரெட் சிட்டியும் ரூமும் வந்துடும். இதோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும், நெக்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கமெண்டில் போயிட்டு லிங்க்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுவேன். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க்குன்னு. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். ஸோ இந்த சிட்டிக்குள்ளேயும் நீங்கள் போயிடலாம், அந்த சீக்ரெட் ரூம்குள்ளேயும் நீங்கள் போகலாம். செம்மையாக இருக்கும் மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன் வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா உள்ளே வந்துடுவீங்க, எப்படி ப்ரோ வெளியே போகிறது அப்படின்னு கேட்பீங்களே, அதுதான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ நேராக அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எண்டுக்கு வந்துடுவீங்க. அங்கேருந்து சொய்க்கின்னு பைக்கை முறுக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே டொகடின்னு வெளியே வந்துடுவீங்க. பட் திருப்பி உங்களால் உள்ளே போக முடியாது. அந்த என்ட்ரன்ஸ் இருக்குள்ள ஃபஸ்ட் வந்தோம்ல, அது மூலிமா தான் உள்ளே போக முடியும். இது ஒரு செம்மையான ஒரு சீக்ரெட் சிட்டியோட இது மக்களே, கண்டிப்பாக அது மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க்னு கேளுங்க, உங்களுக்கு நான் தரேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பை பை, see you.